வணக்கம் நண்பர்களே. 2004ஆம் ஆண்டு பிசிகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர் ஒருவரான ரவிக்குமார் காலச்சுவடு என்ற ஒரு பத்திரிகை, மிக ஒரு அறிவார்ந்த தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு பத்திரிகை காலச்சுவடு. அந்த காலச்சுவட்டில் அவர் எழுதிய ஒரு கட்டுரை, அந்த கட்டுரையை திருமாவும் ரவிக்குமாரும் இப்போது ஏற்றுக்கொள்வார்களா? அவர் என்ன கட்டுரை எழுதியிருக்கிறார்? பெரியாரை குறித்த ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையை வைத்து அவர்கள் ஒரு காலத்தில் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார்கள், காலமாற்றத்தில் வேறொரு நிலைப்பாட்டுக்கு வருகிறார்கள், இப்போது என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுவதுதான் இந்த வீடியோனுடைய நோக்கம். அப்படி என்ன எழுதினார் ரவிக்குமார்? அந்த புத்தகம் காலச்சுவடு 2004ஆம் ஆண்டு வெளிவந்தது. அதை இப்போது உங்களுக்காக இதை வெளியிட்டிருப்பவர் மா வெங்கடேசன் என்பவர் முகநூலில் வெளியிட்டிருக்கிறார். ஏகே என்று குறியீடு கொண்ட ஒரு பதிவில் இது வந்திருக்கிறது. அது இவர்களெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தியவர்கள், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற கருத்தாளங்கள் தான் நமக்கு முக்கியம். திருமணம் ஒரு கிரிமினல் குற்றம் அப்படிங்கிற தலைப்பில் ரவிக்குமார் எம்எல்ஏ அவர் எழுதியிருக்கிறார். எதை குறித்து எழுதியிருக்கிறார் என்றால், திருமணம் ஒரு கிரிமினல் குற்றம் என்று ஈவே ராமசாமி ஐயா, பெரியார் என்று அழைக்கப்படுகிற ஈவே ராமசாமி ஐயா சொன்னதை அவர் குறிப்பிடுகிறார். அதில் என்ன அப்படி? முதலில் அவர் ஒரு உதாரணம் கூறுகிறார். நான் இந்த விரிவான வீடியோவுக்கு செல்வதற்கு முன்னால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரைட். இப்போ இவர்களுடைய நிலைப்பாடு, பெரியாரை குறித்த அன்றைய நிலைப்பாடு என்ன, அவருடைய நிலைப்பாடு என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அவர் சொன்னது, திருமணம் என்ற கிரிமினல் குற்றம் அப்படிங்கிற தலைப்பில் காலச்சுவடில் எழுதியிருக்கிறாரு. 2004ஆம் ஆண்டு வெளிவந்த காலச்சுவடு. அதை நான் டிபியாக முடிந்தால் அதை டிபியாக கூட வைக்கிறேன், தம்ப்நெயிலாக கூட வைக்கிறேன். சரி, அது என்ன திருமணம் என்ற குற்றம், கிரிமினல் குற்றம்? யார் சொன்னது? ஈவே ராமசாமி ஐயா. அவர் என்ன சொல்லியிருக்காரு? குடியரசு 13/4/1930 அந்த குடியரசு இதழில் வந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கார். யார்? ரவிக்குமார் குறிப்பிட்டார். என்ன? மாடுகள் தினவெடுத்து கொண்டால் உரசி கொள்வதற்கு தேய்ப்பு கல், மாடுடைய உடம்புல ஏதாவது இது இருந்துச்சுன்னா அது தேய்க்கிறதுக்கு தேய்ப்பு கல் அடித்து நட்டு வைக்கும் இந்து மக்கள் விதவைகளுக்கு என்ன செய்திருக்கின்றார்கள்? இதுதான் குடியரசு இதழ் அந்த பத்திரிகையில் 13/4/1930 தேதியிட்டதில் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான எண்ணம் கொண்டவராக இருக்கிறார் என்பதை முதலிலேயே ரவிக்குமார் சுட்டி காட்டுகிறார். கீழ்த்தரமான எண்ணம் என்பது இந்த அவர் சொன்ன வாக்கியத்தில் ஒரு உதாரணம், எவ்வளவு மலினமான, அவலமான, கேவலமான ஒரு உதாரணத்தை ஈவே ராமசாமி கொடுத்திருக்கிறார் பாருங்கள். அவர் பகுத்தறிவு கொண்டவர் என்று எப்படித்தான் இவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ. என்ன இது? மாடு தினவெடுத்துச்சுன்னா போய் உடம்பை உரசிக்கிறதுக்கு ஒரு கல் நட்டு வச்சுருக்கீங்களே, அப்போ விதவைகளுக்கு என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் இவர் மனிதனா? முதல்ல விட்டுகள் தள்ளுங்கள். சரி, இதை எழுதியவர் ரவிக்குமார் இந்த உதாரணத்தை முதலில் குறிப்பிடுகிறார். இதை சொல்லி ஈரோட்டில் ஓட்டு கேட்க சொல்லுங்கள். பெரியார் ஈவேராவை கொண்டாடுபவர்களும் விமர்சிப்பவர்களும், யார்? ரவிக்குமார் சொன்னது, கருத்துரிமை காண்கிற சில விஷயங்களில் பெண்ணுரிமை குறித்து பெரியாரின் நிலைப்பாடும் அதில் ஒன்று அப்படின்னு சொல்கிறார். குழந்தை மன ஒழிப்பு, விதவை மறுமண ஆதரவு போன்றவற்றில் பெரியார் கொண்டிருந்த கருத்துக்கள் மிகவும் முற்போக்கானவை எனினும் அவற்றிற்கு முன்னுதாரணங்கள் உண்டு. ஆனால் திருமணம், பெண்ணுரிமை முதலானவை குறித்து அவரை தெரிவித்த கருத்துக்கள் மிகவும் புதுமையானவை அப்படின்னு அவர் குறிப்பிட்றார். ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரிலாம் எழுதுனா அப்புறம் புதுசாக இல்லாமல் எப்படி இருக்கும்? முதல் மனைவி நாகம்மாவை குறித்து பெரியார் சொன்னது, திருமணம் என்பதை கிரிமினல் குற்றமாக வேண்டும் என்று சொல்லி வருகிறேன். நான் மனு தர்மத்தை நல்ல வண்ணம் படித்திருக்கிறேன். அதில் சூத்திரனுக்கு திருமணமே கிடையாது எனக்கு தெரியும். விடுதலை பத்திரிகை 11/10/1967 தேதியிட்ட அந்த விடுதலை இதழில் வந்திருப்பதாக ரவிக்குமார் சுட்டி காட்டுகிறார். திருமணம்ங்கிறது கிரிமினல் குற்றமாக தான் நினைக்கிறார். அவர் ஒரு தார மனத்தை மறுக்கிறார். யார்? இப்போ ஈவே ராமசாமி ஐயா அவருடைய சில விஷயங்களை குறிப்பிடுகிறார். மத சடங்குகளோடு நடத்தப்படும் திருமணங்கள் மட்டுமல்லாது தேவையில்லாதது, உண்மை இல்லாதது ஆகியவைகளை ஒழித்து கட்டிவிட்டு அறிவையும் தேவையும் அடிப்படையாக வைத்து செய்யப்படுவதாக அவரால் குறிப்பிடப்பட்ட சுயமரியாதை திருமணங்களை கூட அப்படித்தான் குறிப்பிடுகிறார். சுயமரியாதை திருமணங்கிறது இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட சிந்தனைகளை ஒரு அடிப்படை கொள்கையாக வைத்துக் கொள்பவர்கள் செய்யக்கூடிய ஒரு திருமண முறை தான் சீர்திருத்த திருமண முறை. அந்த சுயமரியாதை திருமணங்கள்
அதை இப்போது ஒரு குறிப்பிட்ட சாதியினரும் அதைத்தான் கடைபிடிக்கிறார்கள். அதாவது பிராமண எதிர்ப்பு என்ற அளவில் இவர்களோடு ஒத்து வருவார்கள். மற்றவற்றில் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடையாது. குறிப்பிட்ட சாதி, இன்று பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு சாதி, அந்த சாதியில் சுயமரியாதை திருமணங்கள் தான் நடைபெறுகிறது. சாதியை குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் இந்த சுயமரியாதை திருமணங்களை மற்ற அதில் என்னன்னா ஐயரை தவிர்க்கிறது. பிராமணி எதிர்ப்பு என்ற ஒரு கட்டத்தில் தான் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்களே ஒழிய மற்ற கடவுள் வழிபாட்டில் அவங்க இது பண்ணுறதில்ல. அந்த சாதியினர், அது என்ன சாதி, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சாதி, தென்பகுதியில் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி வாழ்க்கை துணை ஒப்பந்த முறையை கூட கிரிமினல் ஆக்க வேண்டும் என்று இப்போது, அதாவது அவருடைய 89வது வயதில் சொல்கிறார். நான் எடுத்து சொல்லி கொண்டு வருகிறேன், கல்யாணம் என்று சொன்னாலே அது கிரிமினல் சட்டப்படி தவறாக வேண்டும். அது அந்த கொடுமையினாலே மனித வளர்ச்சி, சமுதாய வளர்ச்சி தடைப்பட்டு கிடக்கிறது. இது விடுதலை 16/11/1967 அந்த இதெல்லாம் வந்திருக்கிறதா குறிப்பிடுறார். திருமணம் என்பது பெண்ணை அடிமையாக வைத்துக் கொள்வதற்கு ஆண் செய்து வைத்திருக்கும் ஏற்பாடு என்பது தான் பெரியாருடைய அடிப்படை கருத்து. அப்போது பெண்களுடைய அடிமைத்தனத்தால் பெண்களுடைய அடிமைத்தனம் ஒழிய வேண்டும் என்றால், பெண்கள் சுதந்திரம் கொண்டு வேண்டுமென்றால் இந்த கல்யாண முறையை முதலில் ஒழித்தாக வேண்டும். எப்படி பெண் சுதந்திரம் வேணும்னாலே கல்யாண முறையை ஒழிக்கணும்னு சொல்கிறார். இது அவருடைய அடிப்படை வாழ்க்கை முறை. அவர் ஒருதார மனத்தை ஏற்றுக்கொண்டவர் அல்ல. ரெண்டாவது, அவர் பெண்களை பற்றி அவருடைய பார்வையே வேறு. அப்போ பெண்களுடைய அடிமைத்தனம் ஒழியனா கல்யாணமே வேணாம்ன்றாரு. இந்த கல்யாண முறையை முதலில் ஒழித்தாக வேண்டும் சொல்கிறார். அது 1/2/1973 விடுதலை இதழ்களுடைய பேரே சொல்கிறேன். அந்த அந்த என்னுடைய தம்பனையிலையும் இந்த போட்டோ வைக்கிறேன் நான், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படி மனிதனை அடிமை கொள்வதை தவறு, சட்டப்படி குற்றமான காரியம் என்று ஆக்கி இருக்கின்றோமோ, அதே போல மனிதன் பெண்களை திருமணம் என்ற பெயரால் அடிமையாக்கி கொள்வதை சட்டப்படியான குற்றம் என்று செய்ய வேண்டும் அப்படின்னு பேசுகிறார். இது விடுதலை 2/5/1973 ஆதாரங்களோடு, இப்போ அவங்களுக்கு ஆதாரங்களோடு சொல்கிறேன். பகிரங்கமாகவோ மறைவாகவோ உள்ள பெண்ணின் வீட்டு அடிமைத்தனத்தின் அடிப்படையில் தான் நவீன கால தனிப்பட்ட குடும்பம் இருக்கிறது என்று ஏங்கல்ஸ் கூறியதை இங்கு நினைவுபடுத்துவது பொருத்தமாயிருக்கு. ஏங்கல்ஸ் கூறியது என்ன அடிப்படைகள்? ஏங்கல்ஸ் தத்துவ ஆராய்ச்சியாளர் கூறினதை அவர் சொல்கிறார். பகிரங்கமாகவோ மறைவாகவோ உள்ள பெண்ணின் வீட்டு அடிமைத்தனத்தின் அடிப்படையில் தான் நவீன கால தனிப்பட்ட குடும்பம் இருக்குன்னு சொல்கிறது அவர் வேற, அவர் சொன்ன வாக்கியங்கள் வேற. சரி, இங்கு நினைவுபடுத்து பொருத்தமாயிருக்கும். பெண்ணியம் முழுவதையும், யார் பெரியார் ஈவே ராமசாமி ஐயா சொன்னது, பெண்ணினம் முழுவதையும் மீண்டும் சமூக உற்பத்தியில் புகுத்துவதே பெண்களின் விடுதலைக்குரிய முதல் நிபந்தனை என்று குறிப்பிட்ட எங்கெல்ஸ், தனிப்பட்ட குடும்பம் சமுதாயத்தின் பொருளாதார அழகு என்னும் தன்மையை ஒழிக்க வேண்டும். ஆனால் திருமணம் என்பது மறைந்துவிடும் என்றோ அது தடை செய்யப்பட வேண்டியது ஒன்றோ எங்கேயும் ஏங்கல்ஸ் கூறவில்லை. யார் சொல்கிறாங்க? ரவிக்குமார், இந்த கட்டுரை எழுதினவர் இந்த கருத்தை குறிப்பிடுகிறார். அதை தான் முதலே சொன்னேன். எங்கெல்ஸ் அவர் சொன்னதே வேற. இப்படி காரணங்களை எங்கள் சொல்லலை. இப்போ நான் சொன்னேன், அந்த காரணங்களை எங்கள் சொல்லலை. பொருளாதார காரணங்களில் இருந்து மறையும் பொழுது அதுவும் மறைந்து விடுமோ என்ற கேள்வியை எழுப்பிய எங்கெல்ஸ், அது மறைவதற்கு பதிலாக நடைமுறையில் முழுமையாக ஈடேறுதல் ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு தார மனம் நலிந்து போவதற்கு பதிலாக முடிவில் ஆணுக்கும் சேர்த்து யதார்த்தமாகும் என்று விளக்கிய எங்கெல்ஸ், அங்குதான் காதல் என்ற புதிய காரணி செயல்பட தொடங்குகிறதுன்னு சொல்கிறார். இந்த எங்கெல்ஸ் சொன்னதை நீங்கள் கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கணும். ரவிக்குமார் கட்டுரையாளர் இப்போ சொன்னதை திரும்பி கூட நீங்கள் ரிவைட் பண்ணி கேளுங்க. எங்கெல்ஸ் இப்படி தான் சொல்கிறார். பெரியாருடைய ஒரு சிந்தனைக்கும் எங்கெல்ஸ் உதாரணம் காட்டி அவர் சொன்னதில் முற்றிலும் வேறுபட்டது அப்படிங்கிறத ரவிக்குமாருடைய கருத்தாக இருக்கிறது. குடும்பம் என்பது ஒரு பொருளாதார அழகாக இருப்பது பற்றி எங்கெல்ஸ் பேசினார் என்றால், அது சாதி அமைப்பை காப்பாற்றுவதில் எப்படி பங்காற்றுகிறது என அம்பேத்கர் ஆராய்ந்திருக்கிறார். இங்கு தான் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் உள்ள வித்தியாசத்தை, ஈவே ராமசாமி ஐயாருக்கும் உள்ள வித்தியாசத்தை ரவிக்குமார் குறிப்பிடுகிறார். என்ன? குடும்பம் ஒருதார மனம், அகமணம் முதலானவை குறித்த அம்பேத்கரின் ஆய்வு இந்தியாவுக்கு அந்நியமான அகமணம் என்பது எப்படி இங்கு மேலாதிக்கம் பெற்றது என்பதையும் அதற்கும் சாதி அமைப்புக்குமான உறவு என்னவென்பதையும் எடுத்து கூறுகிறது. இந்தியாவில் சாதிகள் பற்றிய தனது ஆய்வில் 1926ஆம் ஆண்டில் அம்பேத்கர் கண்டு கூறிய கருத்துக்கள் சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு பெரியாரிடம் அது எதிரொலிக்குது. எப்படி? திருமணம் என்பது ஒரு பெண்ணை ஆணுக்கு அடிமையாக்குவது முதலாவது, இரண்டாவது மடமையை நிலைக்க வைப்பது, மூன்றாவது சாதிய முறையை பழக்க வழக்கத்தை நிலைநிறுத்துவது என்பதாகும். விடுதலை 28/8/1943. இது கொஞ்சம் மங்கலான இதில் இருக்கனால நான் டேட் சொல்கிறது 1948 அல்லது 43 29/8 8ஆம் மாதம். இதை முன்ன பின்ன இருக்கலாம், இதை கொஞ்சம் விரிவுபடுத்தி தான் பார்க்கணும்.
பார்க்குறோம், அதையும் பார்த்துருவோம். 19/8/1943 தான் தெரியுது. சரி, பார்ப்போம். திருமணம் ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு அடிமையாக்குவது இது சொல்கிறாரு. அப்போது என்று பெரியார் குறிப்பிட்டதில் அந்த எதிரொலியை நாம் கேட்க முடிகிறது. எப்படி? திருமணம் என்பதை பொறுத்தவரை பெரியாருடைய கருத்து எங்கெல்ஸ், அம்பேத்கர் இருவரையும் மிஞ்சிய புரட்சியாகவே தோன்றுகிறது. திருமணத்துக்கு எதிராக பல்வேறு காரணங்களை பெரியார் கூறிய போதிலும் மனிதனுக்கு பொது நலத்தின்பால் அக்கறை ஏற்பட வேண்டுமென்றால் அதற்கு திருமணம், குடும்பம் முதலியவை இருக்கக்கூடாது என்பதே முக்கியமான காரணமாக இருக்குது. யாருக்கு? ஈவே ராமசாமி ஐயாவுக்கு. அது ரவிக்குமார் சொல்கிறார். இந்த கல்யாண முறைகள் யார்? விடுதலை 27/6/1973. சரி, இந்த கல்யாண முறைகள் இருப்பதால் தான் குழந்தை குட்டிகள், அவற்றுக்கு சொத்துக்கள் சம்பாதிப்பது, அதுவும் எதை செய்தாவது சம்பாதிப்பது என்ற சமுதாய ஒழுக்கக்கேடுகள் எல்லாம் ஏற்படுகின்றன. மந்திரி ஆகிறவன் கூட, கலெக்டர் ஆகிறவன் கூட பெண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றத்தான் இருக்கிறான். இந்த வகையில் அமைப்பு முறையில் என்னவென்றால் உலகத்தை பற்றியோ சமுதாயத்தை பற்றியோ எவன் கவலைப்படுகிறான்? பொது உணர்ச்சி எப்படி ஏற்படும்? அவனவன் சொந்த வாழ்க்கை பிரச்சனைக்கே ஈடு கொடுத்து கொண்டு இருப்பதென்றால் சமுதாய உணர்ச்சி எப்படி ஏற்பட முடியும்? இது விடுதலை 27/6/1973 வெளியிட்டிருக்காரு. அப்போ கல்யாணம் பண்ணிட்டா ஒருத்தனுக்கு சுயநலம் அதிகமாகுது. அவன் கலெக்டராக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி. அப்போ இப்போ இருக்கிற மந்திரிகளுக்கெல்லாம் அவர் அன்றைக்கே பெரியார் வக்காலத்து வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லப்படுது. இதை ரவிக்குமார் குறிப்பிடுகிறார். என பெரியார் கேட்டார். பெரியாரின் முதல் மனைவியான நாகம்மாள் இறந்து போது இந்த உணர்வைத்தான் அவர் வெளிப்படுத்தினார். என்ன உணர்வு? நாகம்மாள் இறக்கிறப்ப அவர் என்ன உணர்வை வெளிப்படுத்தினார்? 2-3 வருடங்களுக்கு முன்பிருந்தே நான் இனி இருக்கும் வாழ்நாள் முழுவதையும் சங்கராச்சாரிகள் போல அவ்வளோ ஆடம்பரமாக இல்லை, பண வசூலுக்காக அல்ல, சஞ்சாரத்திலேயே பிரயாணத்திலேயே இருக்க வேண்டும் என்று நமக்கென்று ஒரு தனி வீடோ அல்லது குறிப்பிட்ட இடத்தில் நிரந்தர வாசகமோ என்பது கூடாது என்றும் கருதி இருந்ததுக்கு உண்டு. ஆனால் அதற்கு வேறு எந்தவித தடையும் இருந்திருக்கவில்லை என்றாலும் நாகம்மாள் பெரிய தடையாக இருந்தார். யாரு? நாகம்மை, இவருடைய முதல் மனைவி இருந்தார். இப்போது அந்த தடை இல்லாமல் போனது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய காரியமாகும். யார்? மனைவி இல்லாமல் இறந்து போனது மகிழ்ச்சின்னு சொல்றாரு. ஆதலால் நாகம்மாள் முடிவுக்கு நமக்கு நன்மை தருவதாவது குடியரசு இதழ் 14/5/1933 ஆதாரங்களுடன் தனது இரங்கல் செய்தியில் இப்படி குறிப்பிட்ட ஒரு மனுஷனை சாதாரண மனநிலை மனுஷராக நாம் பார்க்க முடியுமா? மனநல மருத்துவர்கள், உளவியல் ஆய்வாளர்கள் இவர்களிடமே இந்த பேச்சை நான் விட்டு விடுகிறேன். மனைவி இறந்தபோது மட்டுமல்ல, அதன் பிறகும் கூட தனது தாயார் சின்ன தாய் அம்மாள் இறந்தபோது அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு அவர் முடிவெய்தியது பற்றி அதாவது இறந்தது பற்றி உண்மையிலேயே மகிழ்ச்சி உண்டாகியிருக்கிறது. அந்த அம்மாளுடைய கோரிக்கை ஒரு கல்யாணம் செய்துவிட்டு சாக வேண்டும் என்பதே. எனது கோரிக்கை எனக்கு முன்னதாகவே அம்மையார் முடிவெய்து விட வேண்டும் என்பதே. என் இஷ்டம் நிறைவேறியது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, பூரண மகிழ்ச்சி. குடியரசு 2/8/1936. இதெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதில் அம்மா இறந்தது மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி. மனைவி இறந்தது இன்னும் நன்மை தருவது. இதெல்லாம் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல பேசியிருப்பதை பெரியாருடைய சீர்திருத்த கருத்துக்களாக, பெண்ணுரிமை கருத்துக்களாக எப்படி முடிவெடுக்க முடியும்? நீங்களே அதில் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அப்போது பெண் விடுதலை என்பதை தீண்டாமை ஒழிப்பதை விடவும் அவசரமாய் செய்ய வேண்டிய காரியம்னு பெரியார் சொல்கிறார். ஆனால் மனித சமூகத்தில் பெண்கள் விஷயத்தில் ஒரு பெரும் மாறுதல் ஏற்பட வேண்டியது அவசியம். இது தீண்டாமையை ஒழிப்பதை விட அவசரமாய் செய்ய வேண்டிய காரியம் என்பது எனது அபிப்பிராயம் அப்படின்னு பகுத்தறிவு அப்படிங்கிற இதழில் 14/10/1934 அவர் கூறியிருக்கிறது. இப்படியாக பெரியார் பேசியிருப்பதை பார்க்கும்போது அவர்தான் பெண்களை விடுவிக்க வந்த மாமனிதர் என்று எனவே நமக்கு ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரவிக்குமார் நினைக்கிறார் ஏற்படும். அப்படித்தான் தன்னை நம்பியும் வருகிறோம். ரவிக்குமார் சொல்கிறார், பெரியார் போன்ற மாமனிதர்களின் பேச்சுக்கள் எழுத்துக்களைப் போலவே அவர்களுடைய வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு செய்தியாக அமைந்து விடுகிறது. பேசுவதற்கும் வாழ்வதற்குமான இடைவெளி என்பது எவருக்கும் இருக்கக்கூடியது. யாரும் பேசுறது ஒன்று, வாழ்றது ஒன்று. அதில் பெரியாரும் விதிவிலக்கல்ல. அவர் பேசினபடி வாழ்ந்தவர் அல்ல. ஆனால் ஒரு நடைமுறை மூலமாக வழங்குகிற செய்தி என்பது ஒருவர் பிரச்சாரம் செய்கிற செய்தியை காட்டிலும் வலுவானதாக அமைந்துவிடும் என்பது அவரை பின்பற்றுபவர்களுக்கு எந்த செய்தியை எடுத்துக்கொள்வது என்ற குழப்பம் ஏற்படுகிறது. ஏன்னா அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு, எந்த செய்தியை எடுத்துக்கிறது? அம்மா இருந்து சந்தோஷங்கிறாரு, பொண்டாட்டி இருந்து சந்தோஷங்கிறாரு, ஒரு தார மனத்தை மறுக்கிறாரு. இதை எடுத்துக்கிறது இவர் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க யார்? அவருடைய பின்பற்றாளர்கள். அவரை பின்பற்றுபவர்களுக்கு எந்த செய்தி எடுத்துக்கொள்ள ஒரு குழப்பம் இருந்தது. இப்படியான தேர்வுகளின் போது தமக்கு வசதியான செய்தியை எடுத்துக்கொண்டு அவர்கள் திருப்தி அடைந்து விட்டார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம்.
பெரியாருடைய கொள்கைகளில் தனக்கு வசதி என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிறது. பெண்களை பற்றி அவர் முன்னேற்றம் சொன்னதெல்லாம் அப்புறம். பெரியாரின் தொண்டர்கள் அவர் திருமணம் குறித்து பேசிட்டு இப்போது மட்டுமல்ல எப்போதுமே விவாதிக்க முன் வர மாட்டாங்க. யார்? பெரியாரை பற்றி, பெரியார் திருமணத்தை குறித்து பேசியதை யாரும் விவரிக்க முன்வர மாட்டார்கள் என்று ரவிக்குமார் எம்எல்ஏ சொல்கிறாரு. ரைட். இப்போது மட்டுமல்ல எப்போதுமே செய்ய மாட்டாங்க. இது மேற்சொன்ன காரணத்தினாலே தான் திருமணம் என்பதையே தடை செய்ய வேண்டும், கிரிமினல் குற்றமாக்க வேண்டும் அப்படின்னு 1933 73 வரை பல முறை பேசிய பெரியார் தனக்கு மறுமணம் செய்ய நினைத்த தாயார் இறந்ததை மகிழ்ச்சி என்று கொண்டாடிய பெரியார் தனது கருத்துக்களுக்கு மாறாக மறுமணம் செய்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதற்கு காரணங்களை பெரியார் என்ன சொல்றார்? ஏன் மறுமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றார். எனக்கு நம் மக்களிடத்து சுமார் 60 வருட கால அனுபவம் உண்டு. இந்த 60 வருட காலத்தில் மக்களின் யோக்கியதை, நாணயம், ஒழுக்கம் அப்போது இருந்ததை விட கொஞ்சம் கூட மேம்படவில்லை. யார்? பெரியாருடைய காலத்திலேயே அவருடைய கருத்துக்கள், அவர் மக்களை புரிந்து கொண்ட கருத்துக்கள் எதுவும் அயோக்கியத்தனம் நிறைந்ததாக இருக்கிறது, மாறுபடவில்லை அப்படின்னு சொல்கிறார். இது கொஞ்சம் கூட மேம்படவில்லை. மக்களுடைய யோக்கியதை மேம்படையாது மட்டுமல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுக்கம், நாணயம் குறைந்து கொண்டேதான் வந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை எனது பொதுநல வாழ்வில், தொண்டில் நான் எடுத்துக்கொண்ட வேலையை தொடர்ந்து நடத்தி வர எவ்வளவோ தேடியும் எனக்கு உற்ற தோழர், கூட்டு வேலைக்கு தகுதியான நம்பிக்கையான தோழர் இன்று வரை கிடைக்கவே இல்லை. அவர் கல்யாணத்துக்கு சொல்கிற சாக்கு அது. யாரையும் நம்பவும் முடியவில்லை, உயிருக்கு கூட பாதுகாப்பில்லை என்பதோடு நான் சாப்பிடும் சாப்பாட்டில் கூட எனக்கு எங்கு விஷம் கலந்திருக்குமோ என்ற சந்தேகப்படக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது. இப்படி ஒரு நிலை வந்துருச்சுன்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணி தான் அவர் மணியம்மை கல்யாணம் பண்ணுறதா நம்ம தெரிய வருது, ரவிக்குமார் சொன்னது என்று குறிப்பிட்ட பெரியார், நான் உண்மையில் எனது பொதுப்பணி தொடர்ந்து நடைபெற்று வர வேண்டும் என்று தான் இந்த ஏற்பாட்டை செய்கிறேன். எது? திருமணத்தை. அப்போ ரத்து செய்து கொள்ள முடியாத ஜென்ம தீர்ப்பான திருமணம் அல்ல. இந்த இந்துக்கள் முறைப்படி திருமணம் நான் பண்ணலை. அப்போ பாருங்கள், மணியம்மை கட்டும்போது கூட அவர் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குது. பதிவு முறைப்படி செய்து கொள்ளப்பட்ட திருமணம் எந்த நேரத்திலும் ரத்து செய்து கொண்டு வேறு திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு பாயிண்டாக இருந்திருக்கு. சரி, தனது தொண்டு தொடர்வதற்கான பாருங்கள், மணியம்மை கல்யாணம் பண்ணும்போது கூட எப்போ வேணாலும் இது அத்துட்டு போயிடலாம், அவ்வளோதான மொழி. அது ரவிக்குமார் சொன்னது. தனது தொண்டு தொடர்வதற்கான வாரிசாக பெரியாரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மணியம்மையார் எப்படிப்பட்டவர்? திருமணம் செய்து கொள்வதில்லை என்ற பிடிவாதம் செய்கின்ற பெண், தன் இளமையிலேயே தன் தகப்பனாரோடு இயக்க மாநாடுக்கெல்லாம் வந்து இயக்க கொள்கைகளில் பற்றுதல் ஏற்படுத்தி கொண்டு தனது வீட்டிலும் இயக்க பணி செய்து கொண்டிருந்த பெண், வேலூருக்கு நானும் மற்ற இயக்க தோழர்களும் அவர்கள் வீட்டுக்கு சென்றிருந்த போதெல்லாம் இயக்க பற்றுதலால் யாவருக்கும் ஏற்ற பணிவிடை செய்து வந்த பெண், 1938ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பில் வேலூர் சிறை சென்றவருக்கெல்லாம் பணிவிடை செய்த பெண் என்று அவரை பற்றி பெரியார் புகழ்ந்துரைக்கிறார். யார? மணியம்மை. ஸோ இவருக்கு ஏற்கனவே இவர் இயக்கத்தில் இவரோட தொடர்பில் அதிக காலம் இருந்து அப்புறம் இவருக்கு உதவியாளராக வந்து அந்த மனைவிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. தன்னோர் 6 வருடங்கள் பழகி பிரயாணத்தில் கூடவே இருந்து பிரச்சாரம், காரியதரிசி வேலை, ரிப்போர்ட்டர் வேலை செய்து வருவர் என்று கூறுகிறார். ஆக இப்படியான பணிவிடைகள் செய்வதுதான் ஒரு இயக்கத்தில் பெண்கள் செய்யும் காரியங்கள் என்பதே பெரியாரினுடைய புரிதலாக இருந்துள்ளது. இது சுதந்திர போராட்டத்தில் பெண்கள் வகிக்க வேண்டிய பாத்திரம் குறித்த காந்தியின் கருத்துக்களையே நினைவுபடுத்துகிறதுன்னு சொல்கிறார் ரவிக்குமார். நல்லா பாருங்கள், மிகுந்த நல்ல ஆய்வு. எனக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டே ஒரு பெண் இருந்துச்சு, நான் போகிற இடங்கள்லாம் இயக்கத்தில் ஈடுபட்டு மிகுந்த ஈடுபாடோடு இயக்கத்தில் ஈடுபட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் அந்த பணிகள் செய்கிறாங்க, இயக்க பணிகள் மட்டுமல்ல வீட்டு பணி செய்கிறாங்க. அப்போ இவங்களை நாம் ஏன் மனைவியை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற எண்ணத்தை கொண்டு வராரு. யார்? பெரியார். ஈவே ராமசாமி என்ற பெரியார். இப்போது இதைத்தான் ரவிக்குமார் குறிப்பிட்றாரு. இது காந்தி சொன்ன இது தானே வருது, காந்தி இப்படி தானே அவருடைய மனைவி கஸ்தூரிபாய் சொன்னாருங்கிறத இதில் அவர் நினைவுபடுத்துகிறாரு. நாகம்மையார் கூட இப்படித்தான் பெரியாருக்கு உதவியாக இருந்துள்ளார். பெரியார் மேற்கொண்ட கிளர்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார். பெரியாரது வாழ்வின் ஒவ்வொரு துறையின் முற்போக்கும் நாகம்மாள் எவ்வளவோ ஆதாரமாயிருந்தார். ஆனாலும் கூட அவர் இறந்ததால் தனக்கு அதிக சுதந்திரம் ஏற்பட்டதுடன் குடும்பத் தொல்லையும் ஒழிந்தது அப்படின்னு தான் பெரியார் சொல்லியிருக்கார். நாகம்மா இறந்தது, குடும்பத் தொல்லை ஒழிஞ்சது. என்ன சொல்லு? இவருடைய சிந்தனைகளை இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு எடுத்துகிட்டு போனோம், இதை வச்சு தான் நாங்கள் ஆட்சி பண்ணுறோன்னு சொல்கிற மக்களை நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு உங்களுக்கே நான் அதை விட்டுறேன், நேருடைய பார்வையிலே விட்டுறேன். இப்படி பேசிய பெரியார் தொண்டிற்கு வசதியும் நல்ல நம்பிக்கையும் பாதுகாப்பும் வாழ்க்கைக்கு ஆதரவும் மற்றும் பல வசதிகளையும் உத்தேசித்து தான் மணியம்மையாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டி ஏற்பட்டது. இதை தவறு என்றோ குற்றம் என்றோ சொல்வதல்ல எனது நோக்கம். மாறாக
திருமணம் என்பதை கிரிமினல் குற்றம் என்று பேசியவர் பாதுகாப்பு, ஆதரவு, வசதிகள் முதலான காரணங்களுக்காக அதே ஏற்பாட்டிற்கு செல்ல வேண்டிய வந்ததையே இங்கு நான் கவனப்படுத்துகிறேன். இது அவரது கொள்கையின் மீது அவருக்கு பிடிப்பில்லாமல் போனது ஏற்பட்டது என்று சொல்ல முடியாது. திருமணம் குறித்த அவரது கருத்துக்கள் ஏங்கல்ஸை போல், அம்பேத்கரை போல் ஆழமான ஆய்வுகளிலிருந்து வந்தவை அல்ல. அவை பெரிதும் அதிர்ச்சி மதிப்பீடுகள். இதுதான் ரொம்ப குறிப்பிட்ட ஒரு டெர்மாலஜியை ரவிக்குமார் சார் இது பண்ணுறாரு. எப்படின்னா, அதிர்ச்சி மதிப்பீடுகள், ஒரு ஒரு செய்தி கொடுக்குற அதிர்ச்சி ஒரு மதிப்பீடு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உளவியலில் இதை அவர் குறிப்பிடுறார். ரவிக்குமாரோடைய சிந்தனை இதில் கரெக்டாக இருக்குது. உதிர்க்கப்பட்ட அதிர்ச்சி மதிப்பீடுகளுக்காக உதிர்க்கப்பட்டவை என்பதைத்தான் இது காட்டுகிறது. எது இவர் 2வது திருமணம் பண்ணணும்னு நினச்சது. அவை பெரிதும் மன்னிக்கணும், தீண்டாதவரை இஸ்லாமுக்கு மாறச் சொன்னதிலும், தீண்டாதாரை இஸ்லாமுக்கு மாறச் சொன்னதிலும், பூனா ஒப்பந்தம் குறித்த அதிரடியான விமர்சனங்களும் கூட இதே வித போக்கத்தை தான் நாம் பார்க்க முடியும். அதாவது இடையில ஒரு செய்தி சொல்லிக்கிறேன். இந்த பூனா ஒப்பந்தத்தை பெரியார் எப்படி எதிர்த்தார், அம்பேத்கர் எப்படி எதிர்த்துக்கொண்டார், இதை பற்றி ஒரு விரிவான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். சரி, பெண் விடுதலை குறித்து அவர் நிறையவே பேசிய போதிலும் கூட பெண்களுக்கான குணங்கள், கடமைகள் குறித்து அவர் கொண்டிருந்த கருத்துக்கள் பொது புத்தியில் நிலவிய கருத்துக்கள் தான். ராமாயணத்தை பற்றி பேசும்போது சீதையை பற்றி குறிப்பிடும் பெரியார், ராவணன் அவளிடம் காமலீலைகள் புரிந்த பொழுது அவள் உடன்பட்டு இருக்கிறாள், ஆனால் பெண்களின் இயற்கை குணப்படி வெக்கப்பட்டிருக்கிறாள் என்று குறிப்பிட்டார். சீதை வெக்கப்படுவதாக வரும் ராமாயண குறிப்பின் மீது பெண்களின் இயற்கை குணப்படி அவள் வெக்கப்பட்டதாக பெரியார் தன் கருத்தை ஏற்றி சொல்கிறார். தனது கருத்தை அப்படி ஏற்றி சொல்கிறார். அப்போது ஆணைமுத்து அப்படிங்கிறதுல தொகுப்பு பக்கம் 1452 அது அவர் சொன்னது, பெரியார் சொன்னதாக ரவிக்குமார் எழுதியிருக்கார். அப்படி அவர் பெண்களின் இயற்கை குணத்தை கொண்டிருந்த போதிலும் அவள் வடநாட்டவள், அவளிடம் தமிழ் பண்பு இல்லை எனவும் அவர் விமர்சிக்கிறார். யார்? பெரியார். பார்த்துக்கிடுங்க. இப்போது ஒரு நிமிடம். தேவதாசிகள் அப்படி அடுத்த தொடர்ந்து சொல்ல ஒரு கருத்தையும் சொல்லிடுறேன். தேவதாசிகள் என்போர் விபச்சாரிகள் என்பதால் பெரியாராக கருத்தாக இருந்துள்ளது. தேவதாசிகள்னாலே விபச்சாரிகள் அப்படின்னு. கடவுள் நம்பிக்கைக்காரர்கள் எப்படி முட்டாள்கள் என்பது உண்மையோ அப்படி தேவதாசிகள் விபச்சாரிகள் என்பதும் உண்மை என்பதே பெரியாரது கருத்தாக இருந்திருக்கு. கடவுள் நம்பிக்கைங்கிற இவ்வளோ முட்டாள்தனமோ அது மாதிரி தேவதாசிகள்ங்கிறதும் விபச்சாரிகள்ங்கிறது ஒரு முட்டாள் உண்மை பெரியாரது கருத்தாக இருந்திருக்கு. இது ஆணைமுத்து தொகுப்பு பக்கம் 1311. சரி, விதவைகள் பிரச்சனையை வெறும் பாலுறவு தொடர்பாக பிரச்சனையாகவே அவர் தொகுத்தில் இதில் நான் அந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்னதை திரும்பவும் நீங்கள் படிங்க. அவர் எப்படி ஒரு விதவைகள் பிரச்சனையை ஒரு பாலுறவு பிரச்சனையாக அவர் சொன்னது, அதுதான் ரவிக்குமார் ஐயா குறிப்பிடுறது தான். எவ்வளோ ஒரு தரம் தாழ்ந்த இழிவான ஒரு மனிதத்தன்மைக்கு அற்ற ஒரு செய்தியை சொல்கிறார் பாருங்க. ஒரு விதவைகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறதுல பாலுணர்வு பிரச்சனையை போய் பெருசாக வச்சு மாடு கல்லில் உடம்பு தேய்க்கிற மாதிரி அதுக்கெல்லாம் கல் வச்சுருக்கீங்க, விதவை திருமணத்தை பற்றி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இதில் நிறைய அறிவார்ந்த ஏங்கல்ஸ், அம்பேத்கர் போன்ற சிந்தனை இவற்றை இல்லைன்னு ரவிக்குமார் ஐயா அந்த நூலில் சொல்கிறது கரெக்ட், இந்த கட்டுரையில் சொல்கிறது கரெக்ட். சரி, இவற்றை போல் பல உதாரணங்களை காட்ட முடியும். இவை யாவும் நமக்கு தெரிவிப்பது பெரியாரின் பெண்ணுரிமை தொடர்பான கருத்துக்கள் பெரும் அதிர்ச்சி மதிப்பாக உதிரிக்கப்பட்டவை என்பதை தான். அதாவது அதிர்ச்சி மதிப்பு அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியை கொடுப்பதன் மூலம் ஒரு டெர்மாலஜி. அதிலிருந்து ஒரு இயல்பான ஒரு மதிப்பை கொடுக்கறது. அது அதிர்ச்சி மதிப்பு அப்படிங்கிற டெர்மாலஜி நமக்கு நீண்ட காலமாகவே அது நமக்கு புரியாமல் இருந்திருக்கு. அவர் என்ன டெர்மாலஜியில் சொன்னார் அப்படிங்கிறத. இவற்றை போல நாம் பல உதாரணங்களை காட்ட முடியும். இதை யாவும் நமக்கு தெரிவிப்பது பெரியாரின் பெண்ணுரிமை தொடர்பான கருத்துக்கள் பெரிதும் அதிர்ச்சி மதிப்பு தான். இதை விளங்கிக் கொள்ள அவரது வாழ்விலிருந்து மேலும் 2 உதாரணங்களை பார்க்கலாம். அதாவது நாகம்மாள் விழா காலங்களில் எப்பொழுதாவது கோயிலுக்கு செல்வதும், இது அவர் சொன்னது. யார்? தமிழர் தலைவர் சாமி சிதம்பரனார் பக்கம் 42 சொன்னதாக அந்த செய்தியை சொல்கிறாங்க. பெரியார் சொன்னதாக நாகம்மாள் அதாவது பெரியாருடைய முதல் மனைவி அவங்க என்னன்னா விழா காலங்களில் எப்பொழுதாவது கோயிலுக்கு செல்வதுண்டு. யார்? நாகம்மாள். அப்போது இவ்வழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்பது இவ்வாறோட எண்ணம். கோயிலுக்கு போகிறத ஒரு பிடிக்கல நிறுத்தணும் எண்ணம். ஒரு நாள் ஏதோ திருவிழாவை முன்னிட்டு நாகம்மையார் சில பெண்களுடன் கோயிலுக்கு சென்றிருந்தார். ராமசாமியாரும், யார்? பெரியார். ராமசாமி ஐயாவும் தன் கூட்டாளிகள் சிலருடன் கோயிலுக்கு போகிறார்.
அப்போ தான் மைனர் போல கொண்டு அம்மையார் தன்னை நன்றாக பார்க்க முடியாத ஒரு இடத்தில் நின்று கொண்டு நாகம்மையாரை தன் கூட்டாளிகளுக்கு காட்டி கூட்டாளிகளுக்கு அவள் யாருன்னு சரியாக தெரியாது போல இருக்கு. இவள் யாரோ புதிய தாசி, நம்ம ஊருக்கு வந்திருக்கா, இவளை நான் மோசமாக்க வேண்டும், நீங்கள் அவள் நோக்கத்தை அறிந்து கொண்டு வேண்டிய முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நோக்கத்தை அறிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுங்கன்னு. இவ்வளோ ஒரு 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 ஆரோக்கியமான சிந்தனை பார்த்தீங்களா? தன்னோட பொண்டாட்டியவே 4 பேரை விட்டு இவனுங்களும் அப்போ கூட இருக்கிற கூட்டாளிகள் எப்படின்னு பாருங்கள். நம்ம நோக்கத்துக்கு இசை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? இவருடைய நோக்கங்களே என்னன்னு பார்த்துக்கிடுங்க. இவர் தான் பெண்ணுரிமை பேசுகிறவராக இருந்திருக்கிறாரு. கேவலம். அதுவும் தான் மனைவியவே சீண்ட சொல்லி தன் கூட்டாளிகள் அனுப்புகிறாரு. அப்போது இந்த கூட்டத்தின் அவள் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மையார் இருக்க இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அவரை பார்த்து ஏளனம் செய்கிறாங்க. நாகம்மையார் இந்த கூட்டத்தின் செய்கையை பார்த்து விட்டார். அவருக்கு செய்வது என்னதென்று தெரியவில்லை. கால்கள் விளவெழுத்து விட்டன. அவ்வாறு ஒருவாறு அங்கே காளிகளிடமிருந்து தப்பி வீடு வந்து சேர்ந்து விட்டார். கோயில்களின் நிலைமையையும் தெரிந்து கொண்டார். மறுநாளே கோயில் நடந்த நிகழ்ச்சி தன் கணவரின் திருவிடையால் தான் என்பதையும் உணர்ந்து கொண்டார். அந்த அம்மா பாவம். தமிழர் தலைவர் சாமி சிதம்பரனார், பக்கம் 42. அந்த புத்தகத்தோட பேர் தமிழர் தலைவர் சாமி சிதம்பரனார் எழுந்தது. ரைட். பொது வாழ்வில் ஈடுபடுவதற்கு முன்னர் பெரியார் பெரிய மைனராக இருந்திருக்கார் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறார் ஐயா சார் ரவிக்குமார் சார். அந்நாளில் ஈவாரா பெரும்பாலும் விலை மாதர் இல்லங்களையே புகுந்து புறப்படுவார் முன்னாட்களில். இதற்கேற்ற கூட்டாளிகள் பலர். இதுக்கு கூட்டாளிகள் வேறு. நிலா காலங்களில் ராமசாமியும் அவர் கூட்டாளிகளும் விலை மாதர் கூட்டத்துடன் காவிரி ஆற்று மணலுக்கு செல்லுவார்கள். இரவு முழுவதும் ஆற்று மணலில் கூத்தடித்து விட்டு விடியற்காலத்தில் தான் வீட்டிற்கு திரும்புவார்கள். இக்கூட்டத்திற்கு ஈவேராவின் வீட்டிலிருந்து தான் சாப்பாடு போக வேண்டும். நல்லா பார்த்துக்கிடுங்க. வீட்டிலேருந்து தான் சாப்பாடு போகணும். சாப்பாடு போகும் செய்தி தாய் தந்தருக்கு தெரியக்கூடாது. ஏன்னா அவர் வெளியில் எதுக்கு சாப்பாடு போகணும்னு கேட்டுருவாங்க. அதனால் நாகம்மையாரின் உதவியவே இவர் நாடுவார். யார்? ஈவேரா. மனைவியோட உதவியை. அம்மையாரும் வீட்டுக்கு அறியாமல் கணவன் விரும்பும் உணவுகளை ஆக்கி விடுவார். அவ்வுணவுகள் வீட்டு புறக்கடை வழியாக வண்டி ஏறி காவிற்கு போய்விடும். தயவு செய்து இது ஈரோட்டில் சொல்லுங்கள், இந்த இப்படிலாம் செஞ்சாருன்னு. மேற்குறித்த பண்பு தான் பெரியார் சீதையிடம் காணாத தமிழ் பெண் மரபு அப்படின்னு ரவிக்குமார் ஐயா சொல்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான உதாரணம் பார்த்தீங்களா? புருஷன் வந்து விசாரிட்ட போகிறதுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புகிற பண்பு நாகம்மையார்ட்ட இருந்தது மாதிரி சீதைகிட்ட இல்லை. அதனால் சீதை வந்து தமிழ் பண்பு இல்லைன்னு சொல்கிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாகம்மையார் இறந்தபோது, யார்? நாகம்மா இறந்து அந்த முதல்மை இறந்தபோது, நான் சுயநல வாழ்வில் மைனராய் காளியாய் சீமானாய் இருந்த காலத்தில், பொதுநல வாழ்வில் ஈடுபட்டு தொண்டனாய் இருந்த காலத்திலும் என் வாழ்வின் ஒவ்வொரு துறையின் முற்போக்கும் நாகம்மாள் எவ்வளவோ ஆதாரமாக இருந்தார். பெண்கள் சுதந்திர விஷயமாகவும் பெண்கள் பெருமை விஷயமாகவும் நான் எவ்வளோ பேசுகிறேனோ போதிக்கிறேனோ அதில் 100 பங்கு வீதமாவது என் அருமை நாகம்மாள் விஷயத்தில் நான் நடந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு முழு யோக்கியதை இல்லை. ஒப்புக்கொள்கிறார். அந்த வகையில் அவரை பாராட்டிடணும். நாகம்மாள் சாஸ்திரங்கள் கூறியபடி 1க்கு 10ஆக நடந்து கொண்டார். என்ன சொல்லியிருக்காங்களோ அதில் நல்லா தான் நடந்திருக்காங்க. அதை தாம் ஏற்றுக்கொண்டதாகவும் வெட்கத்தோடு வெளிப்படுத்துகிறார். ரைட். ஆனால் சுய விமர்சனத்தோடு கூடிய இந்த வாக்கு மூலம் அவரது மறுமணத்தின் போது காற்றோடு காற்றாய் போய்விட்டது என்பதுதான் நாம் முன்னர் பார்த்தோம் அப்படின்னு ரவிக்குமார் ஐயா அந்த கட்டுரையில் சொல்கிறார். பெரியார் அயல்நாடு சென்றபோது பல்வேறு நிர்வாண சங்கங்களை சுற்றி பார்த்ததாகவும் நிர்வாண சினிமா பார்த்ததாகவும் குறிப்பிட்டிருக்கார். ரைட். அவையெல்லாம் அவரது காவிரி ஆற்றங்கரை திருவிளையாடல்களை பற்றிய ஞாபகங்களின் எச்சங்களை தவிர இன்று அவரது திடீர் சீடர்கள் சிலர் புல்லரித்து போவது போல புரட்சிகரமான செயல்பாடுகளே அல்ல. அவருடைய இது பர்லினுக்கு அடுத்த பட்டணமாகிய போஸ்டாமில் பெரியார் இருந்த 7 நாட்களில் 4 நாட்களை நிர்வாண சங்கங்களிலேயே கழித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெரியாரின் வாரிசுகள் பெண்களை பற்றி இத்தகைய அணுகுமுறை கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு தனியே ஆராய்ச்சி செய்ய தேவையே இல்லை. அவர்களது வசனங்களிலிருந்து வாழ்க்கையை அதற்கான சான்றுகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. பெண்ணுரிமை குறித்த பெரியாரின் கருத்துக்கள் உண்மையான கடப்பாட்டில் இருந்து பிறந்தவையாக இருந்திருந்தால் அவரது வாரிசுகள் இந்த அளவுக்கு பெண்களை கேவலப்படுத்துகிற நிலை ஏற்பட்டிருக்காது. இப்போதைய திராவிட இயக்க செயல்பாடுகளில் பெண்கள் பற்றிய மதிப்பீடுகள் பெரும்பாலும் பாலுணர்வு சார்ந்த வக்கிரங்களாகவே வெளிப்படுவதற்கான மூல காரணம் இந்த பாலுணர்வு சார்ந்தான் சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணு, கற்பப்பை எடு, பல எல்லாத்தையும் போ, இந்த மாதிரி எல்லாம் கேவலமானவங்க. கடவுள்களை பற்றிய கதைகளிலும் ராமாயணம் பற்றிய விமர்சனத்திலும் ததும்பி வழிந்த அந்த வக்கரம் மேடை பேச்சுகளில், திரைப்படங்களில், பத்திரிகைகளில் இன்று ஜீவநிதியாய் பெருத்தெடுத்து ஓடுகிறது. பத்திரிகைகள் இன்று ஜீவநிதியாய் பெருக்கெடுத்து ஓடுவதை தவிர இந்த யதார்த்தத்தை மூடி மறைத்து
பெண்களின் விடிவுக்கு பெரியாரை முன்னிறுத்துபவர்கள் பெண்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் கேடு விளைக்கிறார்கள் என்பதே என்ன தோன்றுகிறது. இது என்ன பாருங்க, இது வந்து ரவிக்குமார் ஐயா தான் இதை எழுதியிருக்கார். விசிக விடுதலை சிறுத்தைகள் இதை ஏற்றுக்குவாரா? யார் விசிகையினுடைய தலைவரோ ரவிக்குமார் சாரோ ஏற்றுக்குவாரா? ஒரு விஷயத்தை ரவிக்குமார் சார் சொல்லும் போது எனக்கும் அது உடன்பாடு வருது. என்னென்னா, பாலினம் குறித்த பெண் உரிமை அப்படின்னாலே பாலினம் குறித்த ஒரு வக்ரமான நிலையை தான் இவங்க எடுத்திருக்காங்க. இதுதான் திராவிட இயக்க சிந்தனையிலையும் அவங்களுடைய பேச்சுக்கள்லையும் இருக்கும். வேறு எதுவும் திருமணத்தை பற்றியோ பெண்கள் சார்ந்த உறவுகள் பற்றியோ பெரியார் கொண்டிருந்த ஈவே ராமசாமி ஐயா கொண்டிருந்த அந்த கருத்துக்களை இவர்கள் அப்படியே பிரதிபலித்து, ஆனால் சிலவற்றை மறைத்து தெரித்திருந்தான் இவர்கள் திராவிட சித்தாந்தம் என்று உருவாக்கியிருக்கிறார்கள். இதில் பெரியார் சொன்ன கருத்துக்கள் என்று இந்த கருத்துக்களை வைத்து ஈரோடு தேர்தலில் இவர்கள் வாக்கு கேட்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். சீமான் சொன்னது மிக மிகச் சரி. இந்த இடத்தில் ஐயா நீங்கள் பெரியாரோட கொள்கைகள் தானே அதை சொல்லி வாக்குகள். இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்னது அவ்வளவுமே ஒரு நாளேடுகளில் அவர் சொன்ன கருத்துக்களை அந்த தேதியிட்ட நாளேடுகள் வாரியாக நான் கொடுத்துருக்கேன். இதில் தவறு இருந்தால் அல்லது இதில் மறுப்பு இருந்தால் தாராளமாக நீங்கள் மறுப்பு சொல்லுங்கள். இப்படிப்பட்ட பெரியாரையா நீங்கள் வைத்து கொண்டாட பெண்ணுரிமையை பேச அழைத்திருக்கிறீர்கள்? முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்த அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி இதை முடிந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் பகிருங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணால் தான் திரும்ப என்னோட அடுத்த வீடியோக்கள் வந்து சேரும். நன்றி.